நந்தினியை அவமானப்படுத்த நினைச்ச சுந்தரவல்லிக்கு சூர்யா சரியான பதிலடி தான் கொடுத்துருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா, என்னம்மா அவங்க எல்லாரும் கேக்கு வெட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க, நாம என்னமோ இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம். வாமா எழுந்து, அப்பா கேக்கு வெட்டுறாரு, நாம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதவி சுந்தரவல்லி கிட்ட சொல்ல, இங்க பாரு மாதவி, உன் அப்பாவை நான் என்னமோ நினைச்சேன். இப்ப கூட பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நான் தானு இந்த கூட்டத்துல என்ன பெருமையா பேசினாரு. ஆனா இப்போ எல்லாத்தையும், அதாவது என் முகத்துல கரிய பூசின மாதிரி என்ன அவமானப்படுத்துறதுக்காக அந்த வேலைக்காரி இருந்தாதான் கேக்கு வெட்டுவன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அந்த வேலைக்காரி நந்தினியை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கேக்க வெட்டி இப்போ சந்தோஷமா இருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்து நிக்கணுமா? என்னால வர முடியாது அப்படின்னு சுந்தரவல்லி கோபத்தோட இங்க மாதவி கிட்ட சொல்ல, மாதவியோ, அம்மா ஆமாம்மா, நானுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க பாரு, எல்லாரும் கேக்க ஊட்டி சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பொண்ணு நானு, பொண்டாட்டி நீனுன்னு எல்லாரும் இங்க இருக்கும்போது அப்பாவுக்கு எப்படிமா அந்த நந்தினி மேல மட்டும் இவ்வளவு பாசம் இருக்கு? ச்சே, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணி தொலையிறது? அப்பாவோட பிறந்த நாள்ல அதாம்மா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு மாதவி சொல்ல, உடனே சுரேகா இருந்துகிட்டு, அக்கா, அம்மா பண்றதுல தப்பு கிடையாது. பாரு, நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நந்தினி கிட்ட போய் மொட்டை மாடியில இருக்க சேரெல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு வான்னு நம்ம சொன்னோம். ஆனா இவ திமிரு சூர்யா போய் கூப்பிட்டதும் உடனே அப்படி எப்படா கேப்பு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா போல இருக்கு. அதனாலதான் வேக வேகமா அவன் கூட வந்து இங்க நின்று கேக்கு வெட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ச்சே, நாம முதல்ல இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேகாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேக்கு எல்லாம் ஊட்டி ரொம்ப சந்தோஷமாவே இருந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல நந்தினி இருந்துகிட்டு, சூர்யா சார், என்ன சார் அங்க பாருங்க, அவங்க எல்லாரும் கோச்சுக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் முன்னாடி என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து ஏன் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி சொல்ல, உடனே அங்க இருந்த அருணாச்சலமும், இங்க பாருமா நந்தினி, அவங்கள தானே கோவப்பட்டு அங்க போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக இதெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வருவாங்க, நீ கேக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அருணாச்சலமே நந்தினிக்கு பேச, உடனே சூர்யா இருந்துகிட்டு, நந்தினி பார்த்தல, அப்பாவோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும், நீ கவலைப்படாத. அவங்க வந்தா வராங்க, வரா கட்டி போறாங்க. சரி நந்தினி, அதை விடு. ஆமா, நாம அப்பாவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தோம்ல, அதனால இப்பவே வேக வேகமா போய் அந்த கிஃப்டை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, நந்தினியோ ஒரு பக்கம் சுந்தரவல்லி என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒருவித பயத்தோடவே மெதுவா படிக்கட்டு ஏறி மேலையும் போறாங்க. ரூமுக்கு போய் அந்த சூர்யா வாங்கிட்டு வந்த கிஃப்டையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா கீழையும் வராங்க. வந்ததும் இங்க அருணாச்சலம் அதை பார்த்துட்டு, என்ன சூர்யா, இவ்வளோ பெரிய கிஃப்டா? டாடி, ஆமாம் டாடி, உங்களுக்கு 50வது பர்த்டேல, அதனால தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இதுதான் நானும் நந்தினியும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குற முதல் முறையான கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா அந்த கிஃப்டையும் அங்கே அருணாச்சலத்துக்கிட்ட கொடுக்க, அந்த கிஃப்டை பிரித்து பார்த்ததும் அருணாச்சலத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அந்த ஃபோட்டோவில் நந்தினி, சூர்யா, சுந்தரவல்லி, அருணாச்சலம்னு 4 பேருமே ஜோடியாக இருக்கிறத பார்த்ததும் இங்கே அருணாச்சலத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதே சமயம் அங்கே கோபத்தோட உக்காந்துக்கிட்டு இருந்த சுந்தரவல்லி கிட்ட மாதவி இருந்துக்கிட்டு, அம்மா அங்க பாத்தியாமா, சூர்யா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான், அந்த போட்டோல யார் இருக்கிறதுன்னு பாரு. நீ, அந்த வேலைக்காரி நந்தினி, சூர்யா, அதுக்கப்புறம் டாடி இருக்காரு. என்னம்மா இது, உங்க எல்லார் கூடயும் இந்த வேலைக்காரி நந்தினி இருக்கிறதா? இந்த சூர்யாவுக்கு வர வர கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அதுவும் இத்தனை பேர் இந்த பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் முன்னாடியும் படம் போட்டு காட்டின மாதிரி பாருமா, அந்த நந்தினி இந்த வீட்டு மருமக தான் சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மாதவி சுந்தரவல்லி கிட்ட சொல்ல, சுந்தரவல்லிக்கோ பயங்கர கோபம் வந்து எழுந்து வராங்க. வந்த சுந்தரவல்லியை பார்த்ததும் சுந்தரவல்லியோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு, பரவாயில்லையே சுந்தரவல்லி, 1000 தான் வேலைக்காரியாவே இருந்தாலும் உன் மருமக நந்தினியே நீ நல்லபடியா மருமகளை ஏத்துக்கிட்ட போல இருக்கு. அது மட்டும் இல்லை, உன் பையன் பாரு, போட்டோவோட இங்க காட்டும்போது அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த ஒரு சிலரும் இங்க சுந்தரவல்லி கிட்ட வெறுப்பேத்துற மாதிரி பேச, இதை கேட்டதும் சுந்தரவல்லிக்கு ரொம்பவுமே கோபம் வருது. வேக வேகமா வந்து அங்க அருணாச்சலத்தை பார்த்து, என்னங்க இதெல்லாம் என்னது? இவன் என்ன வேணும்னே அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த கூட்டத்துல இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறானா? சொல்லுங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கேட்க, உடனே அருணாச்சலம் இருந்துகிட்டு, என்ன சுந்தரவல்லி, இதுல என்ன
ஒரு நல்ல போட்டோ தானே இருக்கு, அதுவும் ஃபேமிலியா இருக்கும். இத பார்க்கும்போதே கண் கூட காட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல என்ன உன்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு? என்னங்க, இந்த போட்டோல எதுக்காக இந்த வேலைக்காரி வந்து நிக்கணும்? ஏய், என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து கேக்க வெட்டி சந்தோஷமா நின்னுகிட்டு இருக்கியா? என்னடி இதெல்லாம்? நீ தானே இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டோல என் போட்டோவையும் போடுங்கன்னு சொல்லி அவங்கிட்ட சொல்லியிருப்ப. அதனாலதான் அவனும் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடச்சி, இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்னதான் பண்ணாலும் இந்த வீட்டு வேலைக்காரி தாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரவல்லி நந்தினியை பார்த்து கோபத்தோட கேட்க, உடனே அங்க இருந்த சூர்யாவுக்கு கோபம் வந்து, டாடி, இவங்களை பேசாம வார்த்தைகளை விடாம அமைதியா நிக்க சொல்லுங்க. நந்தினிய வார்த்தைக்கு வார்த்தைக்கு வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. முன்னாடி வேணா இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள வேணா இருக்கலாம். என்னைக்கு இவ கழுத்துல நான் தாலியை கட்டினனோ அன்னில இருந்து இப்போ வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் இவ என்னோட பொண்டாட்டி. தேவையில்லாம அனாவசியமா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்டாட்டியை அவமானப்படுத்துறத என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா சொல்ல, உடனே நந்தினி இருந்துக்கிட்டு, ஐயோ சூர்யா சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இதுக்காக தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, வேண்டாம், என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டான்னு. நீங்க ஏன் சார் இப்படி அவங்கள எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நந்தினி சொல்ல, உடனே சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு, ஏய் போதுண்டி உன்னோட நடிப்பு. அவனை தேவையில்லாம உசுப்பேத்தி விட்டு எதனா பண்ண சொல்லிட்டு இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இங்க ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இவ என்னோட மருமகளே கிடையாது. என் பையனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது. இப்ப இந்த நொடி வரைக்க இவ இந்த வீட்டுல வேலைக்காரி மட்டும்தான் அப்படின்னு இங்க சுந்தரவல்லி வந்திருந்த எல்லார் முன்னாடியும் நந்தினிய அவமானப்படுத்தி பேச, இதை கேட்டு பொறுத்துக்க முடியாம சூர்யாவுக்கு கோபம் வருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அருணாச்சலமோ அங்க சுந்தரவல்லிய ஓங்கி ஒரு அறை கொடுக்கறாரு. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வந்திருக்காங்க இத்தனை பேர், அவங்க எல்லார் முன்னாடியும் நம்ம வீட்டு மருமகளை அவமானப்படுத்தி பேசுற பாரு. நந்தினியும் சரி சூர்யாவும் சரி இத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு அப்படி குதிச்சுக்கிட்டு இருந்தியா? இங்க பாரு, இப்பேற்பட்ட பிறந்த நாளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அருணாச்சலம் கோபத்தோட சுந்தரவல்லியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மாதவி வேக வேகமா வந்து, அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத்தனை பேர் முன்னாடி, அதுவும் இந்த வேலைக்காரி முன்னாடி அம்மாவையே கை ஓங்கி அடிக்கிறீங்க. என்னப்பா இதெல்லாம்? ஏய் மாதவி, நீ வாயை முடிக்கிட்டு பேசாம அமைதியாரு. எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீயும் தான் காரணம். சும்மா உங்க அம்மா இருக்கவங்கள அவங்களையும் நீ உசுப்பேத்தி விட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு காரணமே நீதான். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவிய இங்க அருணாச்சலம் நல்லாவே வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவல்லியோ, போதும் நிறுத்துங்க, இனிமேலும் உங்க கூட என்னால இருக்க முடியாது. முக்கியமா இந்த வீட்டுல என்னால வாழவே முடியாது. ச்சே, இதெல்லாம் வீடா? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி, இத்தனை பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, இவங்க முன்னாடியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தி எப்போ வரைக்கும் நான் இந்த இடத்துல இருக்கணுமா என்ன? முடியாதுங்க, முடியவே முடியாது. இவளை என்னைக்கு என்னோட மருமகன் சொன்னீங்களோ அப்பவே எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எதுக்காக என்னோட பொண்ணு மாதவி இந்த வீட்டை விட்டு போகணும்? எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. அதுவும் இந்த வேலைக்காரி இருக்க வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரூமுக்குள்ள போன சுந்தரவல்லி இங்க தன்னோட துணிமணிகள் எல்லாம் எடுத்து தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டு வெளியே வராங்க. வந்த சுந்தரவல்லியை பார்த்ததும் இங்க நந்தினி இருந்துகிட்டு, அம்மா அம்மா, தயவு செஞ்சு நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாமா? நானே இங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேம்மா, நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, அதுக்காக நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி சுந்தரவல்லி கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சூர்யா இருந்துகிட்டு, ஏ நந்தினி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அவங்க தான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு புதுசா ஒரு டிராமாவை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னமோ அவங்க கிட்ட போய் நான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எப்பவும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையவே கிடையாது. நீ என்னோட பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது இங்க எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும். யார் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா நந்தினி கிட்ட சொல்ல, உடனே அருணாச்சலம் இருந்துக்கிட்டு, ஏய் சுந்தரவல்லி, நீ இந்த வீட்டை விட்டு போனா போ, ஆனா எனக்கு என் மருமக தான் முக்கியம். என் மருமகளும் என் பையனும் தான் எனக்கு முக்கியம், அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அருணாச்சலமும் எல்லார் முன்னாடியும் சுந்தரவல்லியை அவமானப்படுத்தி பேச, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாதவி இருந்துக்கிட்டு, அப்பா என்னப்பா பண்றீங்க? ச்சே, என்னப்பா கடைசியில இந்த வேலைக்காரிக்கு நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா இல்லாத வீட்டுல நாங்களும் இனி இருக்க போறதில்ல. ஏய் சுரேகா,
போய் உன்னோட துணிமணிகளையும் எடுத்துக்கிட்டு வா, நாம முதல்ல கிளம்பலாம். என்னங்க என்னங்க அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் போங்க, எல்லா துணிகளையும் எடுத்துட்டு வாங்க. அம்மா நீ இல்லாம நாங்களும் இங்க இருக்க மாட்டோமா, வாங்கம்மா நாமளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதவி சுரேகான்னு எல்லாருமே அந்த வீட்டை விட்டு சுந்தரவல்லியோட வெளியே போறாங்க.